நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறடிக்கு ஆசை. நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சிறடிக்கு ஆசையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து அப்படியே முதலிரவு முள்ள அப்படியே பாட்டு பாடிட்டு அதை தாங்க முடியாமல் இருந்த சுருதி வந்து கதவை தட்டி, மனோஜ் என்ன பண்ணுறீங்க, கேவலமாக பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து மனோஜை கலாச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. போனோன்னா உடனே மனோஜ் ரூமுக்குள்ளே போய், ரோகிணி நான் கேவலமாக பாடுறேனா ரோகிணி, அந்த சுருதி பொண்ணு சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோஜ் கேட்டு, நீ நல்லா தான் மனோஜ் பாடுறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க முட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொமான்டிக்காக போய்கிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோன்னா உடனே மனோஜ் வந்து வெளியே அனுப்புறதுக்காக, எனக்கு தண்ணி வேணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சோன்னே அந்த டைம் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தால் கிறிஸ் வந்து ஃபோன் பண்ணியிருக்கான். ஆனால் என்ன கிறிஸ் நீ இடத்துல ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லல, அம்மா நான் உங்களை உடனே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிறிஸ் வந்து சொல்லலை, நான் நாளைக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுறாங்க. வச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் உள்ளே வந்துடுறாரு. அதனால் அப்படியே ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நீத்து வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போகையில் அங்கே வந்து சாப்பாடு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டம் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் ஆகினா ஒரு சாப்பிட வந்தவங்க சொல்கிறாங்க, இது என்ன சாப்பாடு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில், நீங்கள் பே பண்ண வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்கிறாங்க. அதோட அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே ரவியை கூப்பிட்டு, என்ன ரவி ஒழுங்காகவே சமைக்கிறது இல்லை, உங்கள் ஒய்ஃபு ரெஸ்டாரண்ட்டு திறக்கவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே கேவலமாக சமைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக நீத்து வந்து ரவியை பேசுகிறா. உடனே ரவிக்கோ வந்து, நான் பண்ண மாட்டேன், நான் நேர்மையாகவே பண்ணுவேன், அப்படியே தான் நான் வேலையை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரவி சொல்லிகிட்டு இருக்கோன்னே, நான் வந்து கேஷுவலாக தான் சொன்னேன் ரவி, கோச்சுக்கிறாதி அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறேன். சும்மா இதெல்லாம் இப்படிலாம் அனாவசியமாக பேசாதீங்க நீத்து அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கேருந்து போயிடுறாரு. போனோடனே, ஒரு நிமிஷம் நில்லுங்க ரவி, நீங்கள் சுருதியோட ரெஸ்டாரண்ட்டு ஆள் நிறையா வர்றாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே வரல, அதனால தான் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து நீத்து சொல்கிறாங்க. அதோட அங்கேருந்து ரவி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வராரு. முத்து வந்து எப்படி மேக்கப் பண்ணிவிட்டு உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனா, நான் வந்து வித்யாவுக்கும் அருணுக்கும் விருந்து கொடுக்கலான் இருக்கேன், நம்ம வீட்டிலே ஏற்பாடு பண்ணிடு, நீ வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த டைம் வந்து முத்தோட அம்மா வராங்க. வந்து, நீ யாருக்கு விருந்து கொடுக்க போகிற, என் வீட்டிலலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என் வீட்டிலலாம் யாருக்கும் நீ விருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே உடனே, ஏன் கொடுக்கக்கூடாது, செவரு ஃபுல்லாக உங்கள் பேரை எழுதி ஒட்டியிருக்கு, எங்கள் அப்பாவும் தானே இந்த வீட்டோட ஓனராக இருக்கார், நான் கொடுக்கதே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னே, நீ எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ரோகிணியும் மனோஜ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீ இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீ போய் வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினா உடனே ரோகிணி வந்து, ஹோட்டலாக வெளில கூட்டி போனால் நம்ம விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. சொன்னோன்னே, நான் இங்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து சொல்கிறாரு. சொன்னோன்னே, நீங்கள் இப்படிலாம் பேசும்போது அவங்க புது ஜோடி வீட்டுக்கு வந்தாங்கன்னு நீங்கள் என்னமாவது மனசு கஷ்டம் மாதிரி பேசிடுவீங்க, அதனால் நான் ஹோட்டலே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்கேருந்து போயிடுவார். உடனே வேகமாக போய் ரோஹிணி வந்து வித்யா கால் பண்ணோன்னே, வித்யா என்ன எதுக்கு கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கையில், உனக்கு விருந்து, எனக்கு நீ ஐயோ நீ எனக்கு கொடுக்க போறியா உன் வீட்லேயே அப்படிங்கிற, நான் முழுக்க சொல்கிறேன், மீனாவும் முத்துவும் உனக்கு விருந்து கொடுக்க போகிறாங்களா, அதானே பார்த்தேன், நீயா கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேசினோன்னே, என்னை பற்றின எதுவும் வெளியில் எங்கேயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து வித்தியாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு என்ன, உன்னை பற்றி கேட்குறதே வேலையா, வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன், உன் விஷயத்தெல்லாம் நான் தலைமையில் போட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து கிறிஸை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே கிறிஸ்டஸ் பேசிகிட்டு இருக்க, அம்மா அப்பாவை பற்றி எஸ்ஸே எழுதிட்டு வர சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ அப்பா செத்துட்டாரு நீ எழுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கிறிஸுக்கு மனசு கஷ்டப்பட்டு ரோஹிணிகிட்ட போய், நான் மனோஜ்னு எழுதவா அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கிறிஸ் வந்து ரோஹிணிகிட்ட சொல்லியிருக்கா. உடனே ரோஹிணி வந்து,
மனோஜுங்கிறது அப்பாங்கிறது மனசில் பதிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு கிறிஸை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்ருக்கா. அந்த டைம் வந்து கிறிஸோட பாட்டி வந்து டீ கொடுத்துட்ருக்கா. டீ கொடுத்துட்ருக்கும்போது நம்ம சொந்த ஊருக்கு போகணும் கல்யாணி, அப்பாவுக்கு திவசம் கொடுக்கணும், சொந்த ஊர்லேருந்தே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து கொஞ்சம் ஹார்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க, கிறிஸு வந்து உன் கூட இந்த வட்டம் தீபாவளிக்கு இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறியா, நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நான் வர முடியாது, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உடனே கிறிஸ் போய், அம்மா நீங்கள் என் கூட தீபாவளிக்கு இந்த வட்டம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்ருக்காரு. அதோடு இன்றைக்கி சிறடி காசை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.